ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்மேன் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லைனாலும் அமௌண்ட் பிடிச்சிட்ருக்காங்க. ஆனால் உங்கள் வங்கி சேமிப்பு கணக்கில் எவ்வளவு பணம் வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறத நான் யாருக்குமே அது தெரியாது. ஆனால் அதுக்கான இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொருவரும் குறைந்தபட்ச ஒரு சேமிப்பு கணக்கையாவது வச்சுருக்கணும் அப்படிங்கிறத தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட ரூல்ஸு. அதுக்கு தனி திட்டமே போட்டிருக்காங்க. இது உங்கள் நிதிகளை நிர்வகிப்பதில் பல நன்மைகளை கொடுக்குது. டெபாசிட் மற்றும் திரும்ப பெறுவது மிகவும் எளிதானது. இதனாலேயே பெரும்பாலான மக்கள் தங்கள் அன்றாட வங்கி தொடர்பான சேவைகளை இதன் மூலம் நம்ம பெறுறாங்க. இதுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். நாட்டில் ஆன்லைன் கட்டணம் மற்றும் யூபிஐ வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அதன் பயன்பாடு மேலும் அதிகரிச்சிருக்கு. ஆனால் சேமிப்பு கணக்குகளுக்கு வருமான வரித்துறையால் சில வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த வங்கியிலும் சேமிப்பு கணக்கு வைத்திருந்தால் எந்த நேரத்திலும் அதிலிருந்து பணத்தை டெபாசிட் செய்யலாம் மற்றும் பணத்தை எடுக்கலாம். இது தவிர வங்கியால் உங்களுக்கு பல வசதிகள் கொடுக்குறாங்க. மேலும் அதற்கு சில வரம்புகளும் இருக்குது. சேமிப்பு கணக்கில் எவ்வளோ தொகையை டெபாசிட் செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல்வேறு வங்கிகள் சேமிப்பு கணக்குடன் பல்வேறு வசதிகள் கொடுக்குறாங்க. பெரும்பாலான மக்கள் தங்கள் வங்கி சேவையை சேமிப்பு கணக்குகள் மூலம் மட்டுமே செயல்படுறாங்க. இருப்பினும் பெரும்பாலான வங்கிகள் சேமிப்பு கணக்கில் அதிகபட்ச தொகையை டெபாசிட் செய்வதற்கான வரம்பு எதுவுமே இல்லை. சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10 லட்சத்துக்கு மேல் டெபாசிட் செய்தால் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். நிலையான வைப்பு, பரஸ்பர நிதி பத்திரங்கள் மற்றும் பங்குகளில் செயல்படும் முதலீடுகளுக்கும் இதே விதி பொருந்தும் அப்படின்னும், நடப்பு கணக்கு வைத்திருப்பவங்களுக்கு வரம்பு 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. நாட்டின் முக்கிய பொது மற்றும் தனியார் துறை வங்கிகள் சேமிப்பு கணக்கு வைப்புகளுக்கு 2.70% முதல் 4% வரை வட்டியை கொடுக்குறாங்க. நாட்டில் சுமார் 10 கோடி சேமிப்பு கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 15 lakhs தான். ஆனால் நீங்கள் 10 லட்சத்துக்கு மேலே டெபாசிட் பண்ணிங்களாவே உங்களுடைய பேன் கார்டு மூலயமா ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸில் போய் ரிஜிஸ்டர் ஆகும். அவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ளுவாங்க. இதுதான் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்டோட வரம்பு எல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.